சூர்யா சார் ஏற்கனவே தோல்வி கொடுக்கலையா? சூர்யா சார் நந்தாவுக்கு முன்னாடி தொடர்ச்சியா நிறைய தோல்வி படங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட சூர்யாவும் நல்ல படம் கொடுக்கும்போது ரிசீவ் பண்ணதான் செஞ்சோம். அப்புறம் காக்கா காக்கா, ஏழாம் அறிவு, கஜினி, அயன் எத்தனையோ வெற்றி படங்கள் அவர் கொடுத்தோம் இல்லையா? பேரழகன் எத்தனையோ வெற்றி படங்கள் அவர் கொடுத்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு டிராபேக் வரலையா? அப்புறம் திருப்பி அவர் வெற்றி கொடுக்கலையா? இது இது ஏதோ வரலாற்றில் மிக யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் மாதிரி. அவ்வளவுதான், கங்குவா வந்துருச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் பெரிய ஆக்டருங்க. அவரு வந்து ஒரு ஹிட்ல வந்து உட்கார்ந்தாருன்னா அவர் திருப்பி அதே இடத்துல போய் அதே மாதிரி கொண்டாடுவாங்க. அப்படிதான் உட்காருவாங்க. இவர் மட்டும் இல்ல, நீங்க பெரிய ஸ்டார் எல்லாருமே அப்படித்தான். இப்ப கமல் சார் எடுத்துக்கோங்க, 6-7 வருஷமா படமே இல்ல, பிக் பாஸ் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். கமல் சார் முடிஞ்சு சொல்லுமா விக்ரம் ஒரு படம். இன்னைக்கு நீங்க ஆர்டர் பாருங்க, அடுத்தடுத்த ஆர்டர் பெரிய ஸ்டார்ஸ். அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கான இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில தோல்விகள்லாம் அவங்கள காலி பண்ணிட்டாது. அந்த ஒரு ஹிட் மட்டும் தான், அந்த ஒரு ஹிட் மட்டும் தான் தேவைப்படும். வந்துட்டா திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து ஜம்முன்னு உட்காந்துட போறாங்க. அதிஷ் சார் எத்தனை படம் ரிலீஸ் எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப விடாமுயற்சி ரிலீஸ் ஆனா போகாம இருக்க போறோமா? இல்ல, போயிடும். ஆமா, அதான். அவ்வளவுதான். அது மாதிரிதான் சூர்யா சார். அந்த டாப் கேட்டகரியில இருக்க ஸ்டார்ஸுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது.